வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7209487335. கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ளப்பெருக்கு காரணமாக சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அங்கு குளிப்பதற்கு விதிக்கப்பட்ட தடையானது 3வது நாளாக இன்றும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ஆனந்த். தற்பொழுது அருவியில் நீர்வரத்தானது எப்படி இருக்கிறது? விரிவான விவரம். வணக்கம் கௌதமி. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த சில வாரங்களாக கடும் வெயில் நிலவி வந்த நிலையில் கோதையாறு, பரளியாறு, குளித்தரை, தாமிரபரணி ஆறு ஆகிய அனைத்து ஆறுகளிலும் வறண்டு காணப்பட்டு வந்த நிலையில் தற்போது தென்மேற்கு பருவமழை தொடங்க சாதகமான சூழல் நிலவி உள்ளதாகவும் கன்னியாகுமரி மாவட்டம் உட்பட்ட பல மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியிருந்தது. இந்த நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனமழை எச்சரிக்கை காரணமாக நேற்று ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுவதோடு சாரல் மழை மற்றும் கனமழை பெய்து வருகிறது. இதனால் பேச்சிப்பாறை அணையில் இருந்து நேற்று முன்தினம் முதலே வினாடிக்கு 500 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வரும் நிலையில் கோதையாற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடி வருவதால் குமரியின் குற்றாலம் என அழைக்கப்படும் திருப்பரப்பு அருவியிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது. எனவே இங்கு வரும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருத்தில் கொண்டு திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க திருப்பரப்பு பேரூராட்சி நிர்வாகம் சார்பாக இன்றும் 3வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. கௌதமி, விவரங்களுக்கு நன்றி ஆனந்த். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7209487335. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.